வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி 2022ல கேட்ட லெட்டர் சீரீஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே எஸ்எஸ்சி ஜிடில கேட்ட கோடிங் அண்ட் டிகோடிங், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ், நம்பர் அனாலஜி இந்த டாபிக்ல எல்லாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஒரு ஷிஃப்ட்லயே 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்ட ஒரு டாபிக்ஸ் தான். அதனால எல்லாமே கண்டிப்பா பாருங்க. எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். சரியா? இந்த வீடியோல நம்ம லெட்டர் சீரீஸ் பார்க்கலாம். ஓகேவா? லெட்டர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் அது தெரியறதுக்கு, லெட்டர் சீரீஸ் சால்வ் பண்றதுக்கு நம்ம பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏல இருந்து இசட் வரைக்கும் உள்ள ஆல்பபெட்ஸுக்கான நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏ அப்படின்னா 1, பினா 2, சினா 3, டினா 4, ஈனா 5, இந்த மாதிரி எல்லாத்துக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம காணாம தெரிஞ்சு வச்சுக்கணும். எம் அப்படின்னா 13, அதுக்கப்புறம் 14, 15, 16, அதே மாதிரி இங்க 24, எக்ஸ்னா 24, ஒய்னா 25, 26, இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே நம்ம எல்லா நம்பர்ஸ்க்கும் ஜி அப்படின்னா 7, ஹச்னா 8, இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்குமே அதுக்கேற்ற நம்பர்ஸ் நம்ம படிச்சு வச்சுக்கணும். மக்கப் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கோடிங் டிகோடிங்ல யூஸ் ஆகும், இந்த மாதிரி லெட்டர் சீரீஸ்ல யூஸ் ஆகும், லெட்டர் அனாலஜி இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல யூஸ் ஆகுது. அதனால நீங்க இதை வந்து மக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இல்ல அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி நமக்கு ரஃப் ஷீட்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல இந்த மாதிரி ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதி மேல வந்து நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கணும். எப்பவுமே எம் வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல எழுதிட்டு என்ல இருந்து இசட் வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல எழுதி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஜி வந்து டி, ஹச், எஸ் இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர்ஸ் வச்சும் அந்த லாஜிக் வச்சும் கேட்க வாய்ப்பு இருக்கு. டிக்கு டபிள்யூ, ஈக்கு வி, இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர்ஸ் வச்சு நமக்கு லாஜிக் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி ரிவர்ஸ்ல நம்ம எழுதி வச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்ப கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எம்கியூஇவி கொஸ்டின் மார்க் கியூஓஐடி எஸ்என்கேஎஸ் யூஎம்எம்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ இந்த எம்ல, இப்போ இந்த கியூல இருந்து எஸ் எப்படி வந்துச்சு, எஸ்ல இருந்து யூ எப்படி வந்துச்சு, இது என்ன லாஜிக் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா அதே லாஜிக் யூஸ் பண்ணா எம்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் மார்க்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கிடைச்சிரும். அதே மாதிரி செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர். இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து ஆல்பபெட்ஸா வச்சிருக்கிறத விட நம்பர்ஸா அதை மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அது என்ன லாஜிக் அப்படிங்கறது கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம், இப்போ இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க எம் இருக்கு, இங்க நமக்கு தெரியாது, இங்க கியூ, இங்க எஸ், இங்க யூ. கரெக்டா? இதை வந்து ஆல்பபெட்ஸா வைக்கிறத விட நம்ம நம்பர்ஸா வச்சுக்கலாமா? எம் அப்படின்னா நமக்கு 13 வரப்போகுது, அதுக்கப்புறம் நமக்கு தெரியல. அப்புறம் கியூ அப்படின்னா 17 வரும், எஸ் அப்படின்னா 19, யூனா 21. இது வந்து நம்ம வேல்யூஸ் படிச்சுக்கணும், இல்ல இங்க பார்த்து நம்ம போட்டுக்கலாம். எஸ் அப்படின்னா 19, டி 20, இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூஸ் எழுதிருப்போம் இல்லையா, அதை பார்த்து ஈஸியா நம்ம போட்டலாம். இப்ப பாருங்க 13 17 19 21 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இதுல பாருங்க 17 19 இருக்கா? 17 19க்கு என்ன வித்தியாசம்? 17ல இருந்து பிளஸ் 2 பண்ணா 19. அதே மாதிரி 19 21க்கு என்ன வித்தியாசம்? 19ல இருந்து பிளஸ் 2 பண்ணா 21 வருது. கரெக்டா? அப்ப எல்லாமே பிளஸ் 2 பிளஸ் 2 2 2 2 கூடி இருக்கு. அதேதான் அப்ப இங்கேயும் வரப்போகுது. இந்த பிளாங்க் இருக்கு இல்லையா, அதுலயும் அதான் வரப்போகுது. 13ல இருந்து பிளஸ் 2 பண்ணா என்ன? 15. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் தான், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டரோட நம்பர்ஸ் தான் எழுதிருக்கோம். கரெக்டா? எம், ஓ, கியூ, எஸ் எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்படி பார்க்கும்போது 15 தான் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 15. 15னா என்ன ஆல்பபெட் வரும்? ஓ வரும். இப்போ ஓ வச்சு என்ன, 2 ஆப்ஷன் இருக்கு. ஓ வச்சு ஸ்டார்ட் ஆகுறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? அப்போ நமக்கு ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் 1 இருக்கும், இல்ல ஆப்ஷன் 3 இருக்கும். கண்டிப்பா 2 வராது, 4 வராது. கரெக்டா? அதே மாதிரி இப்போ செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர் பாக்கி இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஆன்சர் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஆப்ஷன் 1ஆ 3ஆன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? செகண்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏன்னா நமக்கு ஆப்ஷன் 1லயும் சரி 3லயும் சரி பி தான் இருக்கு. கரெக்டா? செகண்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சாலும் பி தான் வரப்போகுது. தேர்ட் லெட்டர் பாருங்க, ஒரு இடத்துல ஹச் இருக்கு, ஒரு இடத்துல ஜி இருக்கு. அப்ப தேர்ட் லெட்டர் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாமா? இதோட தேர்ட் லெட்டர் என்ன இருக்கு? இ இருக்கு. ஈனா என்னது? 5. அதோட நம்பர் 5. இது கொஸ்டின் மார்க்னால நமக்கு தேர்ட் லெட்டர் எதுன்னு தெரியாது. அப்புறம் பாருங்க ஐ இருக்கு, ஐனா 9. இங்க தேர்ட் லெட்டர் கே இருக்கு, கேனா 11. அப்புறம் பாருங்க எம், எம்னா 30. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, 9ல இருந்து 11னா பிளஸ் 2, 11ல இருந்து 13னா பிளஸ் 2. அப்ப எல்லாமே 2 2வா இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? இந்த மாதிரி 5ல இருந்து பிளஸ் 2 பண்ணா 7 வரப்போகுது. 7க்கான நம்பர் லெட்டர் என்ன? ஜி. ஜிக்கு தான் நம்ம 7ன்னு சொல்லுவோம். அப்போ ஜி தான் ஆன்சரா இருக்கணும். ஜி இங்க தான் இருக்கு, இது ஹச் இல்லையா, அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான். ஓகேவா? லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு லெட்டருக்கா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு பார்க்கும்போது 2 2 2வா இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? செகண்ட் லெட்டர் அதே தான் இருக்குது, அதனால நம்ம செக் பண்ணல. 2 ஆப்ஷன்ல ரெண்டுமே பி தான் இருக்கு, 4 ஆப்ஷனுமே பி தான். அதனால கண்டிப்பா செகண்ட் லெட்டர் செக் பண்ண தேவையில்ல. தேர்ட் லெட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போதும் 2 2வா இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக். 2 லெட்டர்ஸா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க XCMQ YDNR question mark AFPT BGQU அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் X, அடுத்தது Y, அப்புறம் தெரியல இங்க AB.
இந்த லெட்டர்ஸ் பார்த்தோன்னே தெரியுது ஒன்னொன்னா கூடுது கரெக்டா. ஏக்கு அப்புறம் பி தானே, அதே மாதிரி எக்ஸ்க்கு அப்புறம் ஒய் தானே. அப்போ ஒய்க்கு அடுத்த உள்ளதுதான் இங்க வரப்போகுது. ஒய்க்கு அடுத்து என்னது இசட். இங்க ஆப்ஷன்லயும் பாருங்க எல்லாமே இசட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சாலும் அது எந்த யூஸும் இல்லை. எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்ல. தேர்ட் லெட்டரும் ஃபோர்த் லெட்டரும் கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஆன்சர். எப்பவுமே கொஸ்டின் சால்வ் பண்ண முன்னாடி ஆப்ஷன் ஒருக்க பாத்துருங்க. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் 3 லெட்டரும் சேமா தான் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க தேவையில்ல. அப்ப லாஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணா போதும். இங்க பாருங்க லாஸ்ட் 2 லெட்டர் தான் எல்லாத்துலயும் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அது மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்கலாமா? இங்க எம் இருக்கு, இங்க என் இருக்கு, இங்க பி இருக்கு, இங்க கியூ இருக்கு. எம்னா என்னது 13, அந்த மாதிரி என்னன்னா 14. இங்க நமக்கு தெரியல. பினா 16, இங்க 17. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இங்க 15 மட்டும் இல்ல. 15க்கான லெட்டர் ஓ. அப்ப தேர்ட் லெட்டர் ஓ. தேர்ட் லெட்டர் ஓ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு கரெக்டா. இந்த ரெண்டு லைன் தான் ஓ இருக்கு. அப்போ ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் 1 இருக்கும் இல்ல 4 இருக்கும். இப்ப நம்ம லாஸ்ட் லெட்டர் பார்க்கலாமா? கியூ ஆர் கொஸ்டின் மார்க் டி யூன்னு இருக்கா. கியூ அப்படின்னா நமக்கு 17, ஆர்னா 18, இங்க நமக்கு தெரியல. டிக்கு 20, யூக்கு 21. இதுவும் அப்படியே ஒன்னொன்னா கூடி இருக்கு. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா 19 தான் வரப்போகுது. 19 அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம். எஸ் வச்சு முடிகிறது இதுதான். அப்போ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக் தான். எல்லாமே ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டா. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்ம செக் பண்ணல. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு பார்க்கும்போது +1 +1. இதுக்கு முன்னாடி நம்ம +2 +2 பார்த்தோம். இங்க +1 +1. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின். தேர்ட் பாருங்க. இங்க QJKE SHIG UFGI கொஸ்டின் மார்க் YBCM அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா. இது வந்து லெட்டர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அது ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு கொஸ்டினும் நம்மளால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கறத பார்த்துட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூஸா பாருங்க. ஓகே. இப்போ Q அப்படின்னா 17, S அப்படின்னா 19, Uனா 21. அதுக்கப்புறம் நமக்கு தெரியல. இந்த 3 பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே +2 +2. 17ல இருந்து +2 பண்ணா 19, 19ல இருந்து +2 பண்ணா 21. இப்போ கண்டிப்பா இங்க 23 தான் வரப்போகுது. 23க்கான ஆல்பபெட் என்ன வரும்? 23 அப்படின்னா Wன்னு அர்த்தம் கரெக்டா. இங்க நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. இங்க வந்து 23, 24. இங்க W அப்படின்னா 23. அப்ப என்ன பண்ணலாம்? W வச்சு ஸ்டார்ட் ஆகுறது தான் நம்மளோட ஆன்சர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? ஒன்னு ஆப்ஷன் 1 இல்ல ஆப்ஷன் 4ன்னு சொல்லிடலாம் கரெக்டா. அடுத்த லெட்டர் பாருங்க C இருக்கு, இங்க D இருக்கு. அப்ப செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க J H F கொஸ்டின் மார்க் B கரெக்டா. J னா 10, H னா 8, F னா 6 வரும். அப்புறம் கொஸ்டின் மார்க் B னா 2 வரும் கரெக்டா. இப்ப என்ன ஆகுது? -2 -2. அப்ப கண்டிப்பா அடுத்ததும் -2 தான். 6ல இருந்து -2 பண்ணா 4. 4ஓட ரெஸ்பெக்டிவ் ஆல்பபெட் என்ன? D. இப்போ D எங்க இருக்கு? ஆப்ஷன் 4ல. இப்ப தேர்ட் கொஸ்டின்ல ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஈஸியான லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து 2 2 இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்த செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா 2 2 சப்ட்ராக்ட் ஆச்சு கரெக்டா. ரெண்டும் வேற வேற லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு. ஓகேவா. சரி, இதுல பாருங்க. இதுலயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் M இருக்கலாம் இல்ல L இருக்கலாம். என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஆனா நம்பர்ஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் F இருக்கு அப்படின்னா 6, H அப்படின்னா 8, I னா 9 வரப்போகுது, K னா 11, அப்புறம் கொஸ்டின் மார்க், N அப்படின்னா 14. இப்போ என்ன இருக்கு? 6ல இருந்து 8 னா +2 ஆயிருக்கு கரெக்டா. 8ல இருந்து 9 அப்படின்னா +1 ஆயிருக்கு. 9ல இருந்து 11 அப்படின்னா மறுபடியும் +2. அப்புறம் பாருங்க, இது வந்து +2 +1 +2 இருக்கு. அப்போ ஒருவேளை இந்த ரெண்டும் அப்படியே ரிப்பீட் ஆகலாம் கரெக்டா. ஒரு இடத்துல +2 வரும், அடுத்த +1, மறுபடியும் +2 +1 +2 +1 போயிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம +1 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? +1 பண்ணா என்ன வரும்? 12 வரும். 12க்கான லெட்டர் என்ன? L. அப்போ கண்டிப்பா L வச்சு ஸ்டார்ட் ஆகுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் L தான். அப்படின்னா நமக்கு மொத்தமே 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ஆப்ஷன் 3 இருக்கலாம், இல்ல ஆப்ஷன் 4 இருக்கலாம் கரெக்டா. இல்ல செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். B யா A யான்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, இங்க P இருக்கா? P னா 16. அப்புறம் இங்க S இருக்கா? 19. B இருக்கா? 22. நம்ம எல்லாத்துக்கான நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு அப்படின்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இது பாருங்க, 16 19 னா +3, 19 22 நாலும் +3, 22 25 நாலும் +3 கரெக்டா. இப்போ +3 +3 போனோம். இப்போ 25ல இருந்து +3 னா என்ன வரும்? 28ன்னு வரும். ஆனா நமக்கு மொத்தமே எத்தனை ஆல்பபெட்ஸ் தான் உண்டு? 26 ஆல்பபெட்ஸ் தான் உண்டு இல்லையா. அப்போ 26ங்கிறது Z. இதுக்கப்புறம் 27 28 ஆல்பபெட் கிடையாது. அப்போ நம்ம 26க்கு அப்புறம் 27க்கு பதிலா நம்ம 1ன்னு போடணும், 28க்கு பதிலா 2ன்னு போடணும். இப்போ 28க்கு பதிலா 2 போட்டுட்டோம்னா 2க்கான ஆல்பபெட் என்ன? B. இப்போ B தான் நம்மளோட ஆன்சர். LB அப்படிங்கிறது தான். அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? +2 +1 +2 +1 மாறி மாறி வந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்ன வந்துச்சு? எல்லாமே +2 +2ன்னு வந்துச்சு கரெக்டா. சாரி, +3 +3ன்னு வந்துச்சு அப்படித்தானே.
இங்க 16 பார்த்தோம், இங்க 19 பார்த்தோம். +3 +3 வந்துச்சு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 5th क्वेश्चन. 5th क्वेश्चन பாருங்க. ZTQM question mark YSPL question mark WQNJ BPMI அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க Z அப்படின்னா 26, Y அப்படின்னா 25. அதாவது ஒரு நம்பர் குறையுது இல்லையா? இங்க நமக்கு தெரியல. W அப்படின்னா நமக்கு 23, V னா 22. இதுவும் ஒரு நம்பர் குறையுது. இங்கேயும் ஒன்னு குறையுது, இங்கேயும் ஒன்னு குறையுது. இப்போ கண்டிப்பா இங்கேயும் ஒன்னு குறையும், 24 தான் இருக்கும். நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னே தேவையில்ல. ஏன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்டே செக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே எக்ஸ் தான். கரெக்டா? 4லையுமே எக்ஸ் தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கவே தேவையில்ல. நம்ம ஸ்ட்ரைட்டா செகண்ட் லெட்டருக்கு போயிடலாம். எப்பவுமே ஆப்ஷன் பார்த்துட்டு நம்ம क्वेश्चन சால்வ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஓகேவா? சோ இதுல பாருங்க 20, 19, எஸ்க்கு 19. அப்ப கண்டிப்பா அடுத்தது 18 தான் இருக்கும். 18 அப்படின்னா R வரப்போகுது. அப்ப XR வச்சு வரதுதான் நம்மளோட ஆன்சர். XR வச்சு ரெண்டானும் இருக்கு. கரெக்டா? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் ரெண்டு இருக்கு. ரெண்டுல எது அப்படின்னு தெரியல. கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபோர்த் லெட்டர் ரெண்டுக்குமே சேமா இருக்கு. தேர்ட் லெட்டர் ஒன்னு O இருக்கு, ஒன்னு P இருக்கு. அப்ப தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர். இப்போ Q அப்படின்னா என்னாச்சு? 17, P னா 16. அப்ப கண்டிப்பா அடுத்த -1 வந்து 15 தான் வரப்போகுது. ஏன்னா ஒன்னொன்னா குறையுதா? கண்டிப்பா 15 தான் வரும். 15 அப்படின்னா O. O வந்து எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. 5th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 6th क्वेश्चन பார்க்கலாமா? 6th क्वेश्चन பாருங்க. XEJT UHMQ question mark ONSK LQVH அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இதுவும் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, ஒரு இடத்துல S இருக்கு, மத்த 3 இடத்துல R இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணிடலாமா என்ன வரும்னு. இப்போ X அப்படின்னா நமக்கு 24, U னா 21. இப்போ என்னாச்சு? 24, 21 னா -3 ஆயிருக்கு. கரெக்டா? அதே லாஜிக் லாஸ்ட் ரெண்டுக்கும் வருதான்னு பார்க்கலாமா? O னா 15, L னா 12. இதுவும் -3 ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா 21ல இருந்து -3 பண்ணா क्वेश्चन மார்க்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கிடைச்சிரும். 21 -3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 கிடைக்குது. கரெக்டா? 18 னா அதோட லெட்டர் என்ன வரும்? R. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் R அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்த 3 ஆப்ஷன், மத்த 3 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா R வச்சு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் செகண்ட் லெட்டர் பாருங்க, K இருக்குது, இங்கேயும் K இருக்குது, இங்க L இருக்கு. அப்போ ரெண்டு ஆப்ஷன், நமக்கு ரெண்டு இது இருக்கு இல்லையா? K வரலாம் இல்ல L வரலாம். அப்போ செகண்ட் லெட்டர் ஃபுல்லா செக் பண்ணிடலாமா? E இருக்கா? 5, இங்க என்ன இருக்கு? 8, H னா 8, அப்புறம் क्वेश्चन மார்க் தெரியல. N அப்படின்னா 14, Q னா 17. இப்போ பாருங்க +3 ஆயிருக்கு. 5ல இருந்து 8னாலும் +3 ஆயிருக்கு. அப்போ 8ல இருந்து +3 பண்ணா क्वेश्चन மார்க்கோட செகண்ட் லெட்டர் கிடைச்சிரும். அப்போ 11 தான் வரும். 8ல இருந்து +3 பண்ணா 11 னா K. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் R னு கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் லெட்டர் K. அப்போ RK வச்சிருக்கிறது தான் நம்மளோட ஆன்சரா? அப்போ இந்த ரெண்டே எலிமினேட் பண்ணிடலாம். RK வச்சு மறுபடியும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இப்ப தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிரும். PR Qன்னு பார்த்தா தெரிஞ்சிரும். இப்ப J அப்படின்னா நமக்கு 10, M அப்படின்னா 13, அதுக்கப்புறம் தெரியல, S அப்படின்னா 19, B அப்படின்னா 22 இல்லையா? அப்ப எல்லாமே என்ன ஆகுது? 3 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இங்கேயும் 3 ஆட் ஆனா 16 வரும். 16ஓட ரெஸ்பெக்டிவ் லெட்டர் என்ன? P. அப்போ RKP தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் நமக்கு ஆன்சர். 6th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 7th क्वेश्चन. 7th क्वेश्चन பாருங்க. BGR CIV ELZ HPQ LUH அப்படின்னு இருக்கு. எல்லா क्वेश्चनமே நீங்க பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க. இது ஒரு பிராக்டிஸ் செஷன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க. மார்க்லாம் எடுத்தா எப்படி எடுப்போம் அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் கரெக்டா அப்படிங்கறத வீடியோ ஆன் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி பாருங்க. இப்போ B அப்படின்னா 2 வருதா? இது 3, E க்கு 5, H க்கு 8, L க்கு 12. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்க தேவையில்ல, எல்லாமே Q. கரெக்டா? சோ இது நம்ம தேவையில்ல. ஃபர்ஸ்டே ஆப்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா இது தேவையில்ல. அடுத்து பாருங்க, அடுத்த Bயும் இருக்கு, Aயும் இருக்கு. கரெக்டா? ரெண்டு இடத்துல B, ரெண்டு இடத்துல F. செகண்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாமா? 7, 9, இங்க 12, இங்க 16, இங்க 21. இப்போ பாருங்க, 7ல இருந்து 9 அப்படின்னா +2, 9ல இருந்து 12 அப்படின்னா +3 வருது. 12ல இருந்து 16 அப்படின்னா 12ல இருந்து +4 பண்ணா 16. அதே மாதிரி 16ல இருந்து 21 அப்படின்னா +5 பண்ணா 21. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, 2 ஆட் பண்ணிருக்கோம், 3 ஆட் பண்ணிருக்கோம், 4 ஆட் பண்ணிருக்கோம், 5. அப்ப கண்டிப்பா அடுத்து என்ன ஆட் பண்ணும்? 6 ஆட் பண்ணும். வரிசையா வருது இல்லையா? 6 ஆட் பண்ணோம்னா 27 வரும். ஆனா நமக்கு மொத்தமே இத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு? 26 ஆல்பபெட்ஸ் தான் இருக்கு. அப்போ 26 ஆல்பபெட்ஸ்னா இசட்ங்கிறது தான் 26. அப்ப 27 அப்படின்னா மறுபடியும் இசட்க்கு அப்புறம் A ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ 27ம் Aயும் ஒன்று தான். 27 இல்லைன்னா 1ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மொத்தம் 26 ஆல்பபெட்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம 1ல இருந்தே கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப A தான் வரப்போகுது. QA வச்சு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? ஆப்ஷன் 2 இருக்கு, ஆப்ஷன் 4 இருக்கு. லாஸ்ட் லெட்டர் KA எல்லான்னு பார்த்தா அதுவும் நமக்கு கிளியர் ஆயிரும். இதுல பாருங்க R, V, Z, D, H question mark. இதுல R அப்படின்னா 18, B அப்படின்னா 22, Z அப்படின்னா 26, D னா 4, H னா 8 question mark.
18ல இருந்து 22னா +4, 22ல இருந்து 26னா +4, 26னா இதுக்கப்புறம் நம்ம 27 ஆட் பண்ண மாட்டோம் கரெக்டா. 26 ஓட நமக்கு ஆல்பபெட்ஸ் முடிஞ்சிட்டு அப்புறம் மறுபடியும் 1 2 3 4 ஆட் பண்ணுவோம். அப்படி பார்த்தா +4 பண்ணாலே 4 வரும். 4ல இருந்து 4 ஆட் பண்ணா 8. எல்லாமே 4 4ஆ இன்க்ரீஸ் ஆகுது. 8ல இருந்து 4 ஆட் பண்ணா 12 வரப்போகுது. 12க்கான ரெஸ்பெக்டிவ் லெட்டர் என்ன? L. அப்போ லாஸ்ட் லெட்டர் L எங்க வருது? ஆப்ஷன் 4ல தான் வருது. ரெண்டு ஆப்ஷனையும் செக் பண்ணுவோம். ஆப்ஷன் 4ல தான் வருது. 7th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க. இங்க DHBY GKSV கொஸ்டின் மார்க் MQMP PTJM அப்படின்னு கொடுத்திருக்காங்க. D அப்படின்னா நமக்கு 4, G அப்படின்னா 7, M னா 13, P னா 16. இப்போ 4ல இருந்து 7 அப்படின்னா 3 ஆட் பண்ணிருப்பாங்க கரெக்டா. அதே மாதிரி 13ல இருந்து 16னாலும் 3 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லாமே 3 3ஆ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 7ல இருந்து 3 ஆட் பண்ணி பாருங்க 10. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் 10 தான் வரப்போகுது. 10 னா J கரெக்டா. J தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணிடலாம். அது K வச்சு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க இங்க N இருக்கு, இங்க P இருக்கு, இங்க N இருக்கு. N-ம் P-ம் மாறி மாறி இருக்கு இல்லையா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஒண்ணு N வரும் இல்லனா P வரப்போகுது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா தேர்ட் லெட்டர் பாருங்க இங்க P இருக்கு, இங்க M இருக்கு, இங்க Q இருக்கு இல்லையா. மூணும் வேற வேற இருக்கு. அப்ப தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்ப நம்ம செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஒன்னு செகண்ட் லெட்டர் N இருக்கும் இல்ல P இருக்கும். இப்போ N அப்படின்னா நம்ம இதை எலிமினேட் பண்ணுவோம். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும். மறுபடியும் தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு நம்ம பேசாம தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? தேர்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல P இருக்கு, ஒரு இடத்துல M இருக்கு. இங்க பாருங்க PQ. இல்ல நம்ம இதை ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டோம் இல்லையா. அப்படி பார்த்தா PMQ மூணே 3 லெட்டர்ஸ் தான், மூணு வேற வேற லெட்டர்ஸ். ஸோ தேர்ட் லெட்டர் ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிக்கலாமா? V அப்படின்னா 22, S அப்படின்னா 19 கொஸ்டின் மார்க், M அப்படின்னா 13, J அப்படின்னா 10. அதாவது இங்க வந்து 3 கம்மியா இருக்கு. இங்கேயும் பாருங்க 3 கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்கேயும் 3 கம்மியாக போகுது. 19 - 3 அப்படின்னா 16, 16 அப்படின்னா P. இப்ப தேர்ட் லெட்டர் நமக்கு P வச்சிருக்கிறது ஆப்ஷன் 1. அப்ப 8th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 9th கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்க. இங்க D, இங்க E, இங்க G, இங்க H. G க்கு அடுத்தது H, அதே மாதிரி D க்கு அடுத்தது E. அப்போ அடுத்தடுத்த நம்பர்ஸ் அப்படியே போட்டுருக்கோம். E க்கு அடுத்தது என்னது? F. F வச்சு ஸ்டார்ட் ஆகுறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எல்லாமே வேற வேற லெட்டர்ஸ்னால ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஸ்ட்ரைட்டா +1 பண்ணாலே அடுத்தடுத்த நம்பர்ஸ் போட்டாலே ஆன்சர் வந்துடுச்சு இல்லையா. ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக். 9th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேவா? 10th கொஸ்டின் பார்க்கலாமா? 10th கொஸ்டின் பாருங்க. இவ்வளவு நேரம் வந்து 4 லெட்டர்ஸா இருந்துச்சு, இங்க 2 இருந்துச்சு. மத்தபடி அதே லாஜிக் தான் வரப்போகுது. இங்க OL, VE, CX, JQ கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்கு கரெக்டா. இதுலயும் இதே மாதிரி என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, 2 இடத்துல P இருக்கு, 2 இடத்துல Q இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். பார்க்கலாமா? O V இருக்கா. O அப்படின்னா நமக்கு என்ன? 15. V அப்படின்னா என்ன வரப்போகுது? 22. C அப்படின்னா என்ன வரப்போகுது? 3. J அப்படின்னா என்ன வரப்போகுது? 10. அப்புறம் கொஸ்டின் மார்க் கரெக்டா. நம்ம எல்லா லெட்டர்ஸோட ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் தெரிஞ்சுட்டு அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இது 15 22 இருக்கு. 15 22னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. 15ல இருந்து 5 ஆட் பண்ணா 20, எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணா 22, அதாவது 7 ஆட் பண்ணா 22 கரெக்டா. இந்த 15ல இருந்து 7 ஆட் பண்ணி பாருங்க 22 வருது. 22ல இருந்து 7 ஆட் பண்ணா என்ன வரும்? 22ல இதே மாதிரி 7 ஆட் பண்ணா 29 வரும். ஆனா இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. நமக்கு 29 அப்படிங்கறது நமக்கு மொத்தமே 26 லெட்டர்ஸ் தான் இருக்கு கரெக்டா. Z பாத்தீங்கன்னா 26, Zங்கிறது 26, மொத்தமே 26 தான் இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு லெட்டர்ஸ் இல்ல. அப்ப கண்டிப்பா A B C ன்னு போகுது. அப்போ இதுதான் 26னா இது நம்ம 27ன்னு சொல்லுவோம். இது 28ன்னு சொல்லலாம். இது 29ன்னு சொல்லலாம். இப்போ 29க்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்? C ன்னு சொல்லலாமா? கரெக்ட் தானே? சியோட ஆல்பபெட்ஸ் என்ன வரும்? ஏக்கு 1, பிக்கு 2, இதுக்கு 3 கரெக்டா. அதனாலதான் இங்க 3 போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா +7 தான். 22ல இருந்து +7 பண்ணா 29, 29ம் ஒண்ணுதான், 3ம் ஒண்ணுதான் கரெக்டா. ஏன்னா நமக்கு C வந்து 3ன்னு சொல்லலாம், 29ன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு Z வந்து 26 ஆல்பபெட்ஸ் தான் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இது +7. அப்புறம் 3ல இருந்து +7 பண்ணா 10 கரெக்ட் தானே. அப்ப கண்டிப்பா இது எல்லாமே 7 7 7னா கூடுது. அப்ப நம்மளும் 7 ஆட் பண்ணிக்கலாம். 10ல இருந்து 7 ஆட் பண்ணி பாருங்க 17 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா 17 கரெக்டா. 17ஓட லெட்டர் என்ன? 17ஓட லெட்டர் வந்து Q. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து Q வச்சுதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்த்தா மொத்தமே 2 ஆப்ஷன் தான். ஓகேவா? QJ யா QK யான்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர். இதுல பாருங்க L E X Q கொஸ்டின் மார்க். இப்போ L அப்படின்னா என்னது? 12. E அப்படின்னா 5. அதே மாதிரி X அப்படின்னா 24. Qனா 17.
பாருங்க 12 வந்து 5 மாறி இருக்கு, 5 ஸ்ட்ரைட்டா 24 மாறி இருக்கு, அப்புறம் 24 17 மாறி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன கரெக்டா? இப்ப 12 5 மாறி இருக்கு அப்படின்னா கம்மியா இருக்கு இல்லையா? 12 5 மாறி இருக்கு அப்படின்னா எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. 12ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 10, அதுல இருந்து ஒரு 5 சப்ட்ராக்ட் பண்ணா 5, அப்ப 7 சப்ட்ராக்ட் ஆயிருக்கு கரெக்டா? 12ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது? 5 வரப்போகுது கரெக்டா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 5ல இருந்து 24 5ல இருந்து 24னா இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து 5ல இருந்து 24னா ஆட் பண்ணா ரொம்ப பெரிய நம்பர் வருது கரெக்டா? 19 கூட 5 ஆட் பண்ணாதான் நமக்கு 24 வரும். இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்னு பாருங்களேன். 5க்கு முன்னாடி என்ன? 4 3 2 1 1க்கு முன்னாடி நம்ம 0 போட முடியாது, ஏன்னா நம்ம மொத்தமே 0ன்னு ஒரு ஆல்பபெட்டே கிடையாது கரெக்டா? ஏ தான் நம்ம வந்து 1ன்னு சொல்றோம், பி அப்ப கண்டிப்பா அதுக்கு முன்னாடி 26 25 24 இந்த மாதிரி போகும் கரெக்டா? அப்ப பாருங்க 5க்கு முன்னாடி 4 1 2 3 4 5 6 7 கரெக்டா? 7 லெட்டர்ஸ் கம்மி பண்ணா வருது இல்லையா? 19 ஆட் பண்ணாலும் 24 வரும், இல்லனா 7 சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு 24 வருது. இங்க -7 தானே இருக்கு, அப்ப கண்டிப்பா இங்கேயும் -7 இருக்கதான் நிறைய வாய்ப்பு. அதே மாதிரி பாருங்க 24 17 இருக்குனாலும் -7. அதாவது இப்ப L வந்து 12 E 5, இதோட எல்லா செகண்ட் லெட்டர்ஸும் பாத்தீங்கன்னா 24 17 எல்லாமே -7 அப்படிங்கிற லாஜிக் கரெக்டா வருது. இந்த இடத்துலயே -7 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான். அப்ப இந்த 17ல இருந்து -7 பண்ணா நமக்கு செகண்ட் லெட்டர் கிடைச்சிரும் கரெக்டா? 17ல இருந்து -7னா 10, 10னா அதுக்கான லெட்டர் என்ன? J. அப்போ செகண்ட் லெட்டர் J. ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சோம் Qன்னு கரெக்டா? அப்போ QJ அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஃபர்ஸ்டே Q கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ ஆப்ஷன் 3 இல்லனா 4ன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம Jன்னு கண்டுபிடிச்சனால ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 11th क्वेश्चन. 11th क्वेश्चन பாருங்க. எல்லா क्वेश्चनமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரியா? B வந்து 2, C அப்படினா 3, D னா 4, E னா 5. அப்ப கண்டிப்பா அடுத்து 6 தான் வரும். 6னா F கரெக்டா? இங்க ஆப்ஷன்லயும் பாருங்க எல்லாமே F தான், அதனால இது கண்டுபிடிக்கணும்னு கூட தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் தேவையே இல்ல, லாஸ்ட் 3 லெட்டர் பார்த்தா போதும் கரெக்டா? ஏன்னா செகண்ட் லெட்டர் ஒரு இடத்துல O இருக்கு, ஒரு இடத்துல S இருக்கு, 2 O இருக்கு 2 S இருக்கு இல்லையா? இப்போ செகண்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி தேர்ட் லெட்டர் பாருங்க S S S S. சோ தேர்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, செகண்ட் லெட்டர் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு ஆன்சர் வரல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஃபோர்த் லெட்டர் கண்டுபிடிச்சலாம். இப்போ செகண்ட் லெட்டர் பார்க்கலாமா? இங்க W, இங்க U, இங்க S, இங்க Q கரெக்டா? இப்போ W அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 23. U அப்படின்னா என்ன வரப்போகுது? 21. S அப்படின்னா 19, Q னா 17 கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்? 23 21 னா -2, 21 19 னா -2, 19 17 னா -2. அப்ப எல்லாமே 2 2 கம்மி ஆயிட்டே வருது. இப்போ 17 -2 னா 15, 15 தான் நம்மளோட செகண்ட் லெட்டர். 15 ஓட ரெஸ்பெக்டிவ் லெட்டர் என்ன? O கரெக்டா? O ஃபர்ஸ்ட் லெட்டர் F ன்னு பார்த்துட்டோம், எல்லாமே F தான் இருக்கு. அதுக்கப்புறம் O, அப்ப FO தான் நம்மளோட ஆன்சர். FO வச்சு ஆப்ஷன் 1 இருக்கு, ஆப்ஷன் 3 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏன்னா ரெண்டுலயுமே S தான் இருக்கு கரெக்டா? எல்லாத்துலயுமே S தான், அப்ப கண்டிப்பா தேர்ட் லெட்டர் S தான். நம்ம வந்து கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா வந்து இந்த லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா போதும். E ஆ F ஆ அப்படிங்கறது கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர். பார்க்கலாமா? இங்க V இருக்கா? V னா 22. இங்க லாஸ்ட் லெட்டர் R இருக்கா? 18. N னா 14, J ஆ 10. அப்புறம் கொஸ்டின் மார்க். இதுல பாருங்க 22 18 அப்படின்னா -4, 18 14 னா -4, 14ல இருந்து 10 னா -4. அப்ப 10ல இருந்து -4 பண்ணா ஆன்சர் 6 இல்லையா? 6 அப்படிங்கிறது F. அப்ப F தான் நம்மளோட ஆன்சர். F வச்சு என்ன இருக்கு? ஆப்ஷன் 3 தான் இருக்கு. அப்ப 11th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. 12th क्वेश्चन பார்க்கலாமா? 12th क्वेश्चन பாருங்க. இங்க SDR XHU CLX question mark MTD RXG அப்படின்னு இருக்கு கரெக்டா? இதுலயும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க GH GH, 2 G இருக்கு 2 H இருக்கு இல்லையா? அப்போ ஒன்னு ஆன்சர்ல வந்து G ஃபர்ஸ்ட் லெட்டர் G ஆ இருக்கலாம், இல்ல H ஆ இருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு இருக்கும் கரெக்டா? அதே மாதிரி அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? S அப்படின்னா 19, X அப்படின்னா 24, C னா 3 question mark, M அப்படின்னா 13, R அப்படின்னா 18 கரெக்டா? பாருங்க 19 24 ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? +5 ஆயிருக்கு. 24 3 னா கம்மி ஆயிருக்கு, இல்லனா என்ன பண்ணலாம்? 24க்கு அடுத்து என்ன? 25, அப்புறம் என்ன? 26. மொத்தமே 26 ஆல்பபெட்ஸ் தான். அதுக்கப்புறம் 1 2 3 போய்டும். இப்போ ஆட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5. 24க்கு அப்புறம் 5 ஆட் பண்ணா 3, அப்போ +5 ன்னு சொல்லலாம். மைனஸ் பண்ணா ரொம்ப பெரிய நம்பர் டிஃபரன்ஸ் வருது. நமக்கு இந்த மாதிரி லெட்டர் சீரிஸ்லாம் வரும்போது கண்டிப்பா 26 வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் 27ன்ற நம்பரே இல்ல, அதுக்கப்புறம் 1 2 3ல போயிடணும். ஓகேவா?
அதுக்கப்புறம் பாருங்க அப்ப இங்க ரெண்டுலயுமே +5 னா கண்டிப்பா அடுத்ததும் +5 தான் இருக்கும் கரெக்டா. அப்ப 3ல இருந்து +5 பண்ணா என்ன வரும் 8 வரும். அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் 8. 8னா என்னது H. Hக்கு தான் நம்ம 8ன்னு சொல்லுவோம். அப்ப H தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் 3 வராது, ஆப்ஷன் 1 வராது. ஏன்னா அது வந்து G வச்சு ஸ்டார்ட் ஆகுது. H வச்சு ரெண்டானம் தான் இருக்கு. இப்ப செகண்ட் லெட்டர் கண்டுபிடிக்கலாமா? ஒரு இடத்துல P இருக்கு, ஒரு இடத்துல Q இருக்கு. செகண்ட் லெட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர். இதுல பாருங்க D H L question mark. D னா 4, H னா 8, L னா 12, question mark தெரியல, T னா 20, X னா 24. எல்லாத்தோட செகண்ட் லெட்டரோட நம்பர்ஸ் போட்டிருக்கோம் சரியா. அப்ப பாருங்க 4 8 மாறி இருக்குன்னா +4, 8 12 மாறி இருக்குன்னா +4. இங்க ரெண்டு இடத்துல +4, இங்க 20 24னாலும் +4. அப்ப எல்லாமே 4 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே லாஜிக் இங்க பண்ணலாமா? 12ல இருந்து +4 பண்ணா 16. 16 ஓட லெட்டர் என்ன? P. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் H ன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் லெட்டர் P. கரெக்டா? இங்க Q இருக்கு, அப்ப இது வராது. ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? 12th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் பாருங்க. AFIN EJMR question mark MRUZ QVYD. இது பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க AE அப்புறம் தெரியல. AEன்னு பார்த்தாலே நம்ம வந்து வௌவல்ஸ்ன்னு கெஸ் பண்ணலாமா? AEIOUன்னு வரும். அப்ப அடுத்த லெட்டர் ஐயா இருக்கலாம். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்மும் கியூவும் இருக்கு இல்லையா? OU இல்ல. அப்போ இங்க ஐ வருமாங்கிறது டவுட் தான். ஆனா இங்க IJ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல A ஃபர்ஸ்ட் லெட்டர் A, இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் E, இங்க நமக்கு தெரியலையா? இந்த இடத்துல OUன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டா AEIOU வௌவல்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐன்னு போட்டு நம்ம J எலிமினேட் பண்ணிடலாம். ஆனா இங்க நமக்கு தெரியல கரெக்டா. இங்க வந்து M இருக்க இடத்துல O இருக்க இடத்துல M இருக்கு, U இருக்க இடத்துல Q இருக்கு. அப்ப இது கண்டிப்பா வௌவல்ஸ் கிடையாது, வேற ஏதோ லாஜிக் தான். சோ நம்ம நம்பர்ஸ் போட்டுடலாமா ஸ்ட்ரைட்டா? A க்கு 1, E அப்படின்னா 5, இங்க கொஸ்டின் மார்க் தெரியல, M அப்படின்னா 13, Q னா 17. இப்ப பாருங்க 1 5 மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? 4 ஆட் ஆயிருக்கு. மாதிரி 13 17 ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? 4 ஆட் ஆயிருக்கு கரெக்டா. அப்ப அதே லாஜிக் இங்க யூஸ் பண்ணா 5 + 4 என்ன வரும்? 9. 9க்கான லெட்டர் என்ன? I. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஐன்றது தெரிஞ்சிருச்சு. லாஜிக் என்ன? +4 +4 எல்லாமே 4 லெட்டர்ஸா கூடிட்டே போகுது இல்லையா? I வச்சுதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. I வச்சு ஸ்டார்ட் ஆகுறது ரெண்டே ஆப்ஷன் தான். செகண்ட் ஆப்ஷன் இல்லனா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டா. செகண்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்ல, ஏன்னா இங்கேயும் என்ன இங்கேயும் என்ன நம்ம கண்டுபிடிச்சாலும் அது வேஸ்ட் தான் இல்லையா. அதனால அடுத்த லெட்டர் பாருங்க. அதே மாதிரி ஃபோர்த் லெட்டரும் கண்டுபிடிக்க தேவையில்ல, VVன்னு இருக்கு. தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர். ஒரு இடத்துல Q இருக்கு, ஒரு இடத்துல R இருக்கு. இப்போ தேர்ட் லெட்டர் Q R அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் தெரிய போகுது. தேர்ட் லெட்டர் பார்க்கலாமா? இங்க I இருக்கா, அப்போ 9. இங்க தேர்ட் லெட்டர் M, அப்போ 13. அப்புறம் தெரியல கொஸ்டின் மார்க். இங்க தேர்ட் லெட்டர் U னா 21. இங்க தேர்ட் லெட்டர் Y னா 25. பாருங்க 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க 9ல இருந்து 13னாலும் 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா 13ல இருந்து 4 ஆட் பண்ணாதான் இங்க வரப்போகுது. 13 + 4 னா 17. 17க்கான லெட்டர் என்ன? Q. இப்போ தேர்ட் லெட்டர் Q எங்க வருது? ஆப்ஷன் 2 4 தான் நமக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் IN தெரிஞ்சிருச்சு. தேர்ட் லெட்டர் Q வந்து நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் 2. INQ வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன். இப்போ 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க. YSEA WQGC UOIE கொஸ்டின் மார்க் QKMI அப்படின்னு கொடுத்திருக்காங்க கரெக்டா. இது என்ன பண்ணலாம்? இதுலயும் பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரு இடத்துல R இருக்கு, S இருக்கு, RS மாறி மாறி இருக்கு கரெக்டா. அப்ப என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சுதான் ஆகணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். பார்க்கலாமா? Y வந்து 25, W அப்படின்னா 23, அதே மாதிரி U அப்படின்னா 21, அப்புறம் கொஸ்டின் மார்க் இங்க 17 கொடுத்திருக்காங்க. Q அப்படின்னா 17. எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ். இது பாருங்க 25 23 ஆயிருக்குன்னா -2, 23 21 ஆயிருக்குன்னா -2. அப்ப கண்டிப்பா இங்கேயும் -2 தான் இருக்கும். ரெண்டு இடத்துல -2னா அடுத்ததும் -2 தான் இருக்க போகுது. 21 - 2னா 19. 19ஓட லெட்டர் என்ன? S. இப்போ S வச்சு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 3. அப்ப இந்த ரெண்டுல தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, ரெண்டுலயுமே M தான் இருக்கு. எல்லா ஆப்ஷன்லயுமே M தான் இருக்கு. சோ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிக்க தேவையில்ல. தேர்ட் லெட்டர் பார்க்கலாமா? தேர்ட் லெட்டர் ஒரு இடத்துல L இருக்கு, இன்னொரு இடத்துல K இருக்கு. எதுன்னு பார்க்கலாமா? L அப்படின்னா 12, K அப்படின்னா 11. அப்ப 12 வருதா 11 வருதான்னு பார்த்தா ஆன்சர். இதுல பாருங்க 5, E னா 5, G அப்படின்னா 7, I னா 9. இப்ப இந்த மூணு இடத்த பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே 2 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5ல இருந்து 2 ஆட் பண்ணா 7, 7ல இருந்து 2 ஆட் பண்ணா 9. அப்ப கண்டிப்பா 9ல இருந்து 2 ஆட் பண்ணா 11. 11 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். 11 இங்க இருக்கு, Kக்கு தான் வரும் கரெக்டா. 11 வந்து K. ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர் கரெக்டா. 14th கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான லாஜிக் தான். எல்லாமே -2 - 2ன்னு வந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் லெட்டரும் சரி தேர்ட் லெட்டரும் சரி -2ன்னு வந்துச்சு.
இதேதான் நமக்கு செகண்ட் லெட்டர் என்னன்னு நம்ம பார்க்கவே தேவையில்ல, எம் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலும் அது வேஸ்ட் தான். ஓகேவா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பாருங்க. KDN JEO GHQ கொஸ்டின் மார்க் UTX LCC அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இந்த ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. நீங்க சால்வ் பண்ணி அது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதோட ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் லெட்டர் சீரிஸ் பார்ட் 2 இது ஒரு வீடியோ எடுத்துக்கோமா, இந்த மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுல இந்த கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாக்கி இருக்க கொஸ்டின்ஸ் போறேன். ஓகேவா, இதானா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அது என்னன்னு பாத்துடலாம். ஓகேவா, தேங்க்யூ.